Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி 400 பாயிண்ட் கேப் அப் ஆகி நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 24,720 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அது பிரேக் ஆனால் 24,800 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மார்னிங்கே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை 499 ரூபா ஏடிஎம் ப்ரீமியம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணால் 499 ரூபா இருக்குது. கண்டிப்பாக ஐவி கிராஷ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 289 ஓப்பன் ஆச்சு. இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 289 ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து 24,600 சப்ஸ்டெயின் ஆகுது. இப்படியே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எகைன் 24,650 பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது எக்ஸாக்டாக நடந்துச்சு. அந்த ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகுதா பாருங்கள். அங்கே வந்தோடனே செல்லிங் வருது, நம்மளோட லெவல்ஸில் ரியாக்ட் ஆகுதான்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் தான் நிறைய பேர் வந்து புட் ஆப்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மார்க்கெட்டு நார்மலாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். பட் மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷில் வந்து இந்த மாதிரி பையிங் ப்ரெஷரில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் சைடில் பையிங் ப்ரெஷர் இருக்காரு. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் வந்து காமா ப்ளஸ் டெல்டா வேல்யூவில் ப்ரீமியம் ஆல்ரெடி ஸ்பைக் ஆகிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நேக்கட் செல்லிங் பண்ணலாம். அதுவுமே நம்ம வந்து ஒரு சாம்பிளாக நேக்கட் செல்லிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பர்டிகுலராக நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, மார்க்கெட் ஹவர்ஸில் அட் த மணி ப்ரீமியம் டிகே ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அட் த மணி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 280 காலையில் ஓப்பன் ஆனது, திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தாலும் புட் சைடில் ப்ரீமியம் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பையிங் ப்ரெஷரில் இருக்கனால ரெண்டு சைடும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏப்ரல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், மே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் 1 லாட் 2 லாட்டில் பண்ணாங்க. நம்ம ஏப்ரல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஆல்மோஸ்ட் 1,20,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. முன்னாடியே பொசிஷனல் ட்ரேடிங்காக எடுத்து வச்சிருக்காரு. ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்னா வச்சிருந்தாருன்னா இன்னும் 3 to 4 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் மார்னிங் வந்து அந்த கேப் அப்லேயே அவருக்கு ப்ராஃபிட்னால அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃப்ரைடே 469 ரூபாவில் ஸ்டாடலோட ப்ரீமியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 289 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து இன்றைக்கி மார்க்கெட் என்டையர் டே பார்த்தீங்கன்னா கூட இங்கே பாருங்கள், என்டையர் டே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஆப்ஷன் செல்லருக்கு கண்டிப்பாக லாஸஸ் நல்லா ஹெவியாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நியர் டு எக்ஸ்பைரி நம்ம போகும்போது, இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை போகும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தோம் அப்படின்னா 20-25 பாயிண்ட் மூவ் ஆக வேண்டிய இடத்துல வெறும் 10 to 15 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். ராங் டைரெக்ஷனில் இருந்தீங்கன்னா 20 to 30 பாயிண்ட் ஈஸியாக எஸ்எல் அர்ன் பண்ணும். 447 வரைக்கும் இன்றைக்கி ப்ரீமியம் ஸ்டாடல் ப்ரீமியம் ஏறிட்டு கடைசியில் 400 க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் மினிட்ல 315 கூட யாராச்சும் ஸ்டாடல் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 800 பாயிண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு ரேஞ்சு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஆப்ஷன் பையிங்க ஆப்ஷன் செல்லர் பாஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் பார்த்துடலாம். இப்போதைக்கு சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 82,000 புட் ரேட் ஹெவியாக இருக்குது. 81,500, 81,000 ஐஎஸ் புட் ரேட் இருக்குது. ஃபாலோட் பை கால் ரேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 82,500, 83,000 தான் இருக்குது. இன்றைக்கி ஓஐ சேஞ்ச் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் டேயில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரைக்லையும் புட் ரேட் இன்ட்ராடேயில் தான் ஆட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இன்ட்ராடேயில் ஆட் ஆனால் தான் இங்கே இன்க்ரீஸ்னு இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக இன்ட்ராடேயில் தான் ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் கால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா லாஸஸ் சில பேர் புக் பண்ணி அன்வைன் பண்ணியிருக்காங்க. 82,500 கூட அன்வைன் நடந்திருக்கு. சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜூன் பேட்ச்க்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சிலபஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நான் டெலிகிராம் சேனலில் டெய்லியும் போடுறேன், ப்ளஸ் மேலே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். A to 1
ஆல் இன் ஒன் நம்ம சிலபஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து இன்ட்ராடே பேசிஸ்லேருந்து இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பொசிஷனல் ட்ரேடு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இந்த சிலபஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா June 8 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் 8 to 9:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்கும். இப்போ June 20க்கு முன்னாடி என்ரோல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா 10 days லைவ் கிடைக்கும், ப்ளஸ் 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு 15 minutes டைம் ஃப்ரேம் வைக்கலாம். சென்செக்ஸ் நிஃப்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரைடேவோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சண்டே மட்டும் தான் வீடியோ போட்டோம். நிறைய பேர் நம்ம சண்டே வீடியோவில் கிளியராக சொன்னோம், மார்க்கெட் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகும்போது மார்க்கெட் வந்து எங்கே அதிக செல்லர் இருக்காங்க, எங்கே ஆப்போசிட் சைடில் பையர்ஸ் இருக்காங்க, அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக தான் பாசிபிலிட்டி பார்க்குமே ஒழிஞ்சு நார்மல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வார் வந்து அந்த இது ஸ்டாப் ஆனது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து சைனா மேலே அந்த 30% டிஸ்கவுண்ட் பண்ணது அது டேரிஃபை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எகைன் இன்றைக்கி அல்ட்ரா புலிஸில் நம்மளோட நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க்கும் சிப்லாவும் தவிர மாதிரி இருக்க எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா அல்ட்ரா புலிஸில் இருக்குது. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய இதை பார்த்துட்டு நெகட்டிவ்னு சொன்னாங்க. எல்லாம் ஃப்ரைடே சண்டே வீடியோவில் நான் கிளியராக கேட்டேன், மார்க்கெட்டில் எல்லாருமே நெகட்டிவில் இருந்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து ப்ராஃபிட் வாங்கி உங்கள்கிட்ட தர முடியுங்கிறத நான் கேட்டேன். அந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ண சொன்னால் யாருங்க. இப்போ எப்போதுமே ஒரு விஷயத்தை யோசிக்கோங்க, எல்லாருமே நெகட்டிவ்னா ப்ராஃபிட் மார்க்கெட் நெகட்டிவில் போனால் யார் வந்து நெகட்டிவ் சைடில் செல் பண்ணி வச்சுருப்பா, யாரோட ப்ராஃபிட் எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் யூஸ்ஃபுல்ங்கிற மெசேஜை டைப் பண்ணுங்கள். இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ 82,500 அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்துருச்சு. நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மாதிரி தான் சென்செக்ஸ்லையும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த மணியோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 960 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாளைக்கு மார்னிங் வந்து இதே ப்ரீமியம் ஓப்பன் ஆனால் மேலே பிரேக் ஈவன் வந்து 83,000க்கு மேலே வரும், 83,500 வரைக்கும் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 81,500க்கு வரைக்கும் வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரீமியம் இருக்கும்போது வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து கன்ஃபர்மேஷனில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் மொமெண்டம் போக பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரீமியம் டிகேனால தீட்டா டிகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. 1000 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருந்தாலும் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல நம்ம ஜீரோ பண்ணுறதுக்கான தான் பாசிபிள் இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டோ இல்லை ஸ்லைட் கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃப்ளாட்டு அப்படி இல்லைனா ஸ்லைட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் வரும்போது கால் ஆப்ஷன் எடுக்க சொல்லலை. சப்போர்ட் வரும்போது என்னென்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட் அப்படியே பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி இந்த 82,000 பிரேக் பண்ணிட்டு இங்கே சப்ஸ்டெயின் ஆகும்போது நீங்கள் இதுதான் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட் மேலே போக அப்படியே கால் ஆப்ஷன் சைடு போக வந்து இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷன் சைடோட இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணும்போது நம்ம அப்படியே கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம்னா நல்ல மொமெண்டமாகவும் இருக்கும். ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் 1:1 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்கேஸ் ரேர் சினாரியோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸை கிளியராக கவனிங்க. 82,400லேருந்து 82,500 வரைக்கும். இன்றைக்கி எப்படி நம்ம அந்த 600ல் சப்ஸ்டெயின் ஆகுதுன்னு சொன்னோம், இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிருக்கு, இந்த இடத்துல இப்படி சப்ஸ்டெயின் ஆகிருக்குன்னு இல்லை. இந்த மாதிரி கேண்டில் போட்டு சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா எகெயின் மார்க்கெட் வந்து 82,800 83,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த 82,000 கீழே பிரேக் டவுன் நடந்து ரீடெஸ்ட் நடந்தால் தான் புட்டில் வந்து பவர்ஃபுல்லாக புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம ஸ்கேல்பிங்க்கு புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் ரேண்டம் புட் பையிங்கை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 800 840 ஸ்டாப் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 940 வரைக்குமே வந்திருக்கு. நியர் டு 25,000ல் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கும் சேம் சினாரியோ தான், நிஃப்டிக்கும் சேம் சினாரியோ தான், சேம் ட்ரெண்ட் லைன் தான். நிஃப்டி இந்த மாதிரி செல்லிங் ஆனாலும் இருக்கிற எல்லாமே இமிடியேட்டாக சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 84,086 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அங்கேருந்து திருப்பி பிரேக் ஆனாலும் 800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நான் மேஜர் சப்போர்ட்டை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் எல்லாமே.
24,741, 24,640, 24,520 இதெல்லாம் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் சப்போர்ட்டுன்னு தனியாக இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் லெவல். அப்போ இந்த இடத்துல வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் சைடு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலில் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னவா ஆக்ட் ஆகும், 740 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் திருப்பி டவுன் சைடு வருதுன்னு டவுன் எடுக்காமல் இந்த மாதிரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இப்போ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணால் புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 24,940 இன்ட்ராடே ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25,030, 25,098 இந்த மாதிரி லெவல்ஸ் வரும்போது ஏதாச்சும் புட் சைடில் செல்லிங் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம புட் சைடில் ஒரு ட்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னா ப்ரீமியம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அக்ரெசிவாக பண்ணுவோம். ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஸ்கேல்ப் தான் பண்ணுவோம். என்ட்ரி எடுத்தோன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ஆர் 25 பாயிண்ட்ஸ் டார்கெட். நான் டெய்லியும் சொல்லிகிட்டே வரேன். 5 மினிட்ஸில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆகி எகைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடு, திருப்பி பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட்டு, எகைன் ஒரு ரேலி. அதே மாதிரி தான் பிரேக் டவுன் வந்தாலும் செல் ஆன் ரைஸில் தான் வரும். பிரேக் டவுன் ஆனால் ரீடெஸ்ட்டில் போய் எடுங்க, புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் டெலிகிராம் சேனலில் நியூ கைண்ட் ஆஃப் சினாரியோ நான் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் அப் வச்சதுலேருந்து ஒரு நல்ல மொமெண்டம். ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மொமெண்டம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெவலில் மொமெண்டம் கொடுக்கல. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் காலையில் ரியாக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே புல்லிஷில் இருக்கனால அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் நம்ம செகண்ட் லெவல் கொடுத்துருந்தோம் 55,500 நியரில், அந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த லெவல் என்னென்னா 55,815, அதுக்கப்புறம் விட்டால் ஆல் டைம் ஹை தான். இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும்னா ப்ரீவியஸ் இந்த லெவலில் தான் பிரேக் ஆச்சு, திருப்பி அந்த லெவலில் தான் பிரேக் டவுன் ஆச்சு. இப்போ திருப்பி அந்த லெவல் 54,944 லெவல் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அங்கே வரும்போது நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் எகெயின் 55,200, 55,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா அந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா எகெயின் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கேயும் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு எங்கே ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த லெவலுக்கு பாதி 54,800 கீழே ஏதாச்சும் பிரேக் ஆனால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஐசிஐசி பேங்க் வேறு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் புட் சைடில் எப்போ ட்ரேட் எடுத்தாலும் ரெசிஸ்டன்ஸில் ஒன்று எடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் ஸ்கேல்ப் மட்டும் பண்ணுங்கள். அதர்வைஸ் கால் ஆப்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. ட்ரெண்ட் ரேலி பேஸ் ரேலியில் போயிட்டுருக்கு. அப்போ ரேலி பேஸ் கிரியேட் ஆகுது, ரேலி ஆகுது. அப்போது ட்ரெண்டு வந்து இப்படி இருக்கனால கால் ஆப்ஷன் சைடில் ஏதாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு ட்ரெண்டுக்கு எகெயின்ஸாக போய் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் டவுன் சைடில் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். 54,944 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அங்கே வந்தாலும் கால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 55,200 மேலே சப்ஸ்டெயின் ஆனாலும் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் ரேர் சினாரியோவில் மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் ஆகி நல்லா ரேலி ஆச்சுன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 56,000 அந்த மாதிரி வரும்போது ஒரு 50 to 60 பாயிண்ட் புட்டை ஸ்கேல் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி வரும்போதெல்லாம் செல்லிங் வந்திருக்கு. எகைன் அக்ரெசிவாக வரும்போது திருப்பி அந்த இடத்துல செல்லிங் இனிஷியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.